இன்னைக்கு நம்முடைய கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா கற்றலுக்காக மதிப்பிடுதல் அந்த சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சப்ஜெக்ட்ல யூனிட் 2 தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த யூனிட் 2ல இன்னைக்கு நம்ம பார்க்க போற கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான 5 மார்க் கொஸ்டின். இந்த கொஸ்டின் வந்து உங்க செமஸ்டர் எக்ஸாமுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அது என்ன கொஸ்டின், அதை நம்ம கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே நான் அனுப்பிச்சு வச்சிருவேன். ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, மதிப்பெண்களுக்கு மாற்றாக, நல்லா கவனிச்சுங்க, மதிப்பெண்களுக்கு மாற்றாக வரிசைப்படுத்தப்பட்ட தரப்பிரிவு குறியீடுகள். அதனால சார் மதிப்பெண்களுக்கு மாற்றாக, அதாவது தேர்வுல வந்து நம்ம மதிப்பெண்கள் கொடுக்கறதுக்கு பதிலாக தரப்பிரிவு குறியீடுகள் கொடுக்கிறோம். தரப்பிரிவு குறியீடுகள் அந்த A1 கிரேடு, A2 அந்த மாதிரி கொடுக்குறோம் பாத்தீங்களா? மதிப்பெண்களுக்கு மாற்றாக அந்த கிரேடு மார்க் கொடுக்குறோம் பாத்தீங்களா? அந்த கிரேடு சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா? அதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த மதிப்பெண்களுக்கு மாற்றாக வரிசைப்படுத்தப்பட்ட தரப்பிரிவு குறியீடுகளை பயன்படுத்துதல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இது எதுக்காக கொண்டு வந்தாங்க, இதனால என்ன யூஸ், இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இந்த கிளாஸை நீங்க கவனிச்சுட்டாவே வந்து நீங்க கவனிச்சதை வச்சு ஈஸியா எழுதிடலாம். இப்போ பாருங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு கணித தேர்வு வைக்கிறோம், 100 மதிப்பெண்களுக்கு வந்து ஒரு கணித தேர்வு வைக்கிறோம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன். இதுல வந்து ஒரு 3 மாணவர்கள் மதிப்பெண்கள் எடுக்கிறோம். இதுல மாணவன் ஏ வந்து 92 மதிப்பெண்கள் எடுத்திருக்கான், மாணவன் பி வந்து 94 மதிப்பெண்கள் எடுத்திருக்கான், மாணவன் சி வந்து 81 மதிப்பெண்கள் எடுத்திருக்கான்னு வச்சுக்கோங்க. இந்த 3 மதிப்பெண்கள் வச்சுக்கோங்க. இது பாரம்பரிய முறைப்படி எப்படி நம்ம மதிப்பிடுவோம் பாருங்க. பாரம்பரிய மதிப்பெண் முறைப்படி என்ன சொல்லுவோம்னா, இந்த 94 மார்க் எடுத்துக்க பாத்தீங்களா, மாணவன் பி வந்து முதல் இடம் கொடுப்போம். அடுத்து இந்த 92 மார்க் எடுத்துக்க பாத்தீங்களா, மாணவன் ஏ வந்து 2ஆம் இடம் கொடுப்போம். இதுல 81 மார்க் எடுத்துக்க பாத்தீங்களா, இதுக்கு மாணவனுக்கு வந்து சிக்கு வந்து 3ஆம் இடம் கொடுப்போம். இதுதான் நம்ம பாரம்பரிய மதிப்பெண். இப்ப பாருங்க, இந்த மாணவன் ஏக்கும் பிக்கும் 2 மதிப்பெண் தான் வித்தியாசம். சரிங்களா? ஆனா என்னன்னா மதிப்பெண்களை வச்சு இந்த பி மாணவன் முதலிட போறான். 2 மதிப்பெண்களை வச்சு முதலிட போறான். 2 மதிப்பெண்கள் குறைஞ்சா பாத்தீங்களா, அவ வந்து தாழ்வு மனப்பாடம் ஏற்பட்டுருது. ஒரு விதமான பதட்டம், ஒரு விதமான ப்ரெஷர் சொல்லுவாங்கல்ல, ஐயோ நம்ம 2 மதிப்பெண்கள் குறைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி அவ வந்து அவனுடைய கவனம் வந்து சிதறடிக்கப்படுது. இதெல்லாம் போக்கணும் அப்படின்றதுக்காகத்தான் இந்த தரப்பிரிவு மதிப்பீடுகள் கொண்டாங்க. சரிங்க சார், இதன் மூலமா எப்படி மதிப்பிடுவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த தரப்பிரிவு 2வது பார்த்தீங்கன்னா அந்த தரப்பிரிவு மதிப்பீடு, அதாவது எவ்வளவு மதிப்பெண் எடுத்தா சொன்னேன், நம்ம பாரம்பரிய மதிப்பீடு எவ்வளவு கொடுப்பாங்கன்னு சொன்னேன். இப்போ இந்த தரப்பிரிவு என்ன சொல்லுவாங்கன்னா பாருங்க, 94 மார்க் எடுத்தவங்களுக்கும் A1 கிரேட் மிகச்சிறப்புன்னு சொல்லுவாங்க. அடுத்து 92 மார்க் எடுத்தவங்களுக்கும் A1 கிரேட் தான் கொடுப்பாங்க, மிகச்சிறப்புன்னு சொல்லி கொடுப்பாங்க. அதாவது 90ல இருந்து 100 மார்க்ல எடுத்தவங்களுக்கு ஃபுல்லாவே A1 கிரேட் கொடுப்பாங்க. சரிங்களா? கிரேட் சிஸ்டம் உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மிகச்சிறப்பு அதே A1 கிரேட் தான் கொடுப்பாங்க. அப்ப அந்த 94 மார்க் எடுத்தவனும் ஒரே விதமா தான் ஃபீல் பண்றான், 92 மார்க் எடுத்தவங்க நம்ம ஃபர்ஸ்ட் கிரேட் தான் போறோம் அப்படின்றப்ப மாணவர்களுக்கு இடையான தேவையில்லாத போட்டி மனப்பான்மை, பொறாமை அதெல்லாம் தவிர்க்கப்படுதுன்னு சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இப்ப 81 மதிப்பெண் எடுத்திருக்கான், A2 எடுத்திருக்கான், இவனுக்கு நம்ம என்ன செய்யறோம், இந்த சிறப்பு அப்படின்னு தான் சொல்றோம். அப்ப அந்த படம் நினைக்கிறான் நம்ம சிறப்பான நிலையில தான் இருக்கோம், ஆனா நம்ம வந்து அடுத்து மிக சிறப்பான நிலைக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு உந்துதல் ஏற்படுது. இது ரொம்ப இந்த மார்க் மதிப்பெண் வச்சா நம்ம சரியாவே படிக்க முடியல, மார்க்கே வரலாம் அப்படின்னு சொல்லி அவன் தாழ்வு மனப்பான்மைக்கு போயிட்டு அடுத்தடுத்த முன்னேற்றத்தை ஏற்படுத்த மாட்டான். அப்படின்றதுக்காக மாணவர்களுக்கான அந்த தேவையற்ற போட்டி மனப்பான்மையை குறைக்கணும், போட்டி பொறாமைகளை குறைக்கணும், மாணவர்களுக்கு தேவையற்ற ஒரு பதட்ட சூழ்நிலையை குறைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த தரப்பிரி மதிப்பீடுகளை கொண்டு வந்தாங்க. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரியுதா? மதிப்பெண் கொடுத்துட்டோம், நம்ம பாரம்பரிய மதிப்பீடு கொடுத்துட்டோம். அடுத்து வந்து தரப்பிரிவு மதிப்பீடு. இப்போ எடுக்கிற கொஸ்டின் தரப்பிரிவு மதிப்பீடு எப்படி மதிப்பெண் கொடுப்பாங்கன்னு அவங்களுக்கு சொல்லிட்டோம். சரிங்களா? சரி சார், இந்த தரப்பிரிவு இந்த குறியீடு மதிப்பெண்கள் படி 2 முடிவுகள் தான் இருக்கும். சரிங்களா? இதுல பாஸ் ஃபெயில்லாம் கிடையாது. 2 விஷயம் தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்டிப்பா இந்த கேள்வி எழுதி ஆகணும். அதாவது ஒண்ணு பாத்தீங்கன்னா, அடுத்த உயர்கல்வி வகுப்புக்கு தகுதி பெற்றவர்கள், இவங்க 3 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அடுத்த
உயர்நிலை வகுப்புக்கு வந்து தகுதி பெற்றவர்கள் ஆயிராங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ 3 மாணவர்கள் சொன்னோம். இப்போ டி மாணவர் வந்து பாருங்க ஒரு 33 மதிப்பெண்கள் எடுத்திருக்கான். இவன் இ கிரேடு போயிடறான். சரிங்களா? இவனுக்கு என்ன செய்யணும், ரிசல்ட் எப்படி வரும்னா தமது அடைவு தேர்ச்சியை மேம்படுத்திட வேண்டியவர்கள், தம்முடைய அடைவு தேர்ச்சியை வந்து மேம்படுத்திய வேண்டியவர்கள் சொல்லி கொடுத்துட்டு அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்பாங்க. இந்த உடனடி தேர்வுன்னு சொல்றோம் பாத்தீங்களா, அவங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டு நம்ம எப்படி இந்த சிறப்புக்குள்ள வரணும் அப்படின்ற உந்துதல் ஏற்படுத்துறோம். சரிங்களா? இதுல பாஸ் ஃபெயில் கிடையாது. இப்ப டி மாணவன் 34 மதிப்பெண் எடுத்துட்டான். அவனுக்கு எந்த வரும், தமது அடைவு தேர்ச்சியை மேம்படுத்திட வேண்டியவர்கள் அந்த கேட்டகரியில் வருவாங்க. அவங்களுக்கு உடனடி தேர்வு வைக்கப்படும். அதுல எழுதி பாஸ் பண்ணி வந்துடுவாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் தரப்பு. இப்போ உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிச்சா? இப்போ வந்து நான் சென்டென்ஸா சொல்றேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த கேள்வியில என்ன பார்க்க போறோம் அதை ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஒண்ணு பாருங்க, தரப்பிரிவு குறியீடு என்றால் என்ன அப்படி அதை பார்க்க போறோம். 2 வந்து அடைவு தேர்ச்சி தரப்பிரிவு. அடைவு தேர்ச்சி தரப்பிரிவுனா எந்தெந்த கேட்டகரியில் பிடிக்கிறோம், அதாவது முதல் ஒன்று வந்து ஒரு 5 கேட்டகரி கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து 9 கேட்டகரி கொடுத்துருக்காங்க. இப்போ 5 கேட்டகரிலாம் அந்த ABCD அப்படி கொடுத்துருப்பாங்க, 9 கேட்டகரியில் அது A1 A2 அப்படி கொடுத்துருப்பாங்க. அது என்னென்னு பார்க்க போறோம். மூணாவது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வந்து இந்த தரப்பிரிவு குறியீடுகளை எப்ப அறிமுகப்படுத்துச்சு அதை பார்க்க போறோம். 4 தமிழக அரசு இந்த தரப்பிரிவு குறியீடுகளை எப்ப அறிமுகப்படுத்துச்சு அதை பார்க்க போறோம். 5 பார்த்தீங்கன்னா அடைவு தேர்ச்சியை தரவரிசைப்படுத்திடும் தமிழக அரசு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் பார்க்க போறோம். 6 அடைவு தேர்ச்சியை தரவரிசைப்படுத்தும் திட்டத்தின் பயன்கள், இதோட அட்வான்டேஜஸ் என்ன இதை பார்க்க போறோம். மொத்தம் 6 விஷயம் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று, தரப்பிரிவு குறியீடு என்றால் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, கல்வியில் தரப்பிரிவுகளை கொண்டு வகைப்படுத்தப்படுதல் என்பது ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்களை அவர்கள் அடைவு தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப பல்வேறு தரவரிசைப்படி அமைந்த பிரிவுகள், பல்வேறு தரவரிசைப்படி அமைந்த பிரிவுகள்னா A1 கிரேடு, A2 கிரேடு, அதுல B கிரேடு அப்படி கொடுத்துருவாங்க. அதுதான் தரவரிசைப்படுத்த அமைந்த பிரிவுகளில் வகைப்படுத்தல் ஆகும். இது எங்கேயுமே மதிப்பெண் வராது. இதுதான் ஃபர்ஸ்ட். அப்ப தரப்பிரிவு குறியீடு என்றால் என்னன்னா, கல்வியில் தரப்பிரிவுகளை கொண்டு வகைப்படுத்துதல் என்பது ஒவ்வொரு பாடத்திலும் மாணவர்களை அவர்களது அடைவு தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப, மாணவர்களை வந்து அவருடைய தேர்ச்சி நிலைக்கு ஏற்ப தரவரிசைப்படுத்தி அந்த கிரேடு கொடுக்கிறது தான் இந்த தரப்பிரிவு குறியீடு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? 2வது என்ன பார்க்க போறோம்னா, இந்த அடைவு தேர்ச்சி தரப்பிரிவை வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, அடைவு தேர்ச்சி தரப்பிரிவுகளுக்கு வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க சொன்னேன். ஃபர்ஸ்ட் வந்து ABCDE 1 முதல் 5 முடிய இந்த கேட்டகரியில பிரிப்பாங்க. அல்லது A1 A2 B1 B2 C1 C2 D1 E1 E2 இப்படி 1 முதல் 9 முடிய இந்த 9 விதமான கேட்டகரிகளை பிரிப்பாங்க. இதைத்தான் சொல்றாங்க. சரிங்களா? எனவே பல்வேறு அளவீடுகளை கொண்டு அளவீடுகளை பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. அடுத்து 3வது பாருங்க, இந்தியாவில் மத்திய இடைநிலை கல்வி வாரியம் வந்து இந்த தரப்பிரிவு குறியீடு எப்ப அறிமுகப்படுச்சுன்னா 2010-11 கல்வியாண்டு முதல் 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு அடைவு தேர்ச்சியை தரப்பிரிவுகளை கொண்டு வகைப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. அடுத்து நம்ம தமிழ்நாடு அரசு எப்ப அறிமுகப்படுச்சு பாத்தீங்கன்னா, தமிழக அரசும் 2012-13 ஆண்டு முதல் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களுக்கும் 2013-14ஆம் கல்வியாண்டிலிருந்து 9 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் அடைவு தேர்ச்சியை தரப்படுத்தும் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. சரிங்களா? அடுத்து 4வது பாருங்க, 5வது பாருங்க, அடைவு தேர்ச்சியை தரவரிசைப்படுத்தும் தமிழக அரசு திட்டத்தின் முக்கிய அம்சங்கள் என்னென்ன. முதல் பாயிண்ட், அனைத்து மாணவர்களின் சான்றிதழ்களும் அடைவு மதிப்பீட்டு பதிவேட்டிலும் மதிப்பெண்களே குறிப்பிட மாட்டாங்க. ஒவ்வொரு பாடத்திலும் பெற்ற அடைவு தேர்ச்சி அளவுக்கு ஏற்ப பிரிவுக்கான தரநிலை மட்டுமே குறிப்பிடப்படும். அது A1 A2 கிரேடு அது மட்டும் தான் குறிப்பிடப்படும் சொல்றாங்க. 2வது பாயிண்ட் பாருங்க, தேர்வில் வெற்றி அல்லது தோல்வி அடைந்தவர்கள் என்று அறிவிக்கும் வழக்கம் கைவிடப்பட்டுள்ளது. 3 பாருங்க, மாணவர்களது அடைவு தேர்ச்சி குறித்த முடிவுகள் 2 பிரிவுகளை கொண்டதா இருக்கும். நான் சொன்ன பாத்தீங்களா, 2 பிரிவுகள் தான் முடிவு இருக்கும். 1 அடுத்த உயர்கல்வி வகுப்புக்கு தகுதி பெற்றவர்கள், 2 தமது அடைவு தேர்ச்சியை மேம்படுத்திட வேண்டியவர்கள். 2 ரிசல்ட் மட்டும் தான் வரும். 4 பாருங்க, ஒட்டுமொத்த மதிப்பெண்கள் என்று எதுவும் வழங்கப்படுவதில்லை, சராசரி மதிப்பீட்டு எண் மட்டுமே குறிப்பிடப்படும். 5 பாருங்க, மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் 9 பிரிவுகள் கொண்ட அளவுகோலுக்கு மாற்றப்பட்டு உரிய தரநிலை பிரிவுகள் குறிப்பிடும். அதாவது 9 பிரிவுகள். இப்ப பாருங்க, மார்க் வந்து 91 100 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து கிரேடு வந்து A1 கொடுப்பாங்க,
கிரேட் பாயிண்ட் வந்து 10 கொடுப்பாங்க, இவங்க எக்ஸலன்ட் சொல்லுவாங்க. அடுத்து 81ல இருந்து 90 மார்க் எடுத்தவங்களுக்கு வந்து A2 கொடுப்பாங்க, கிரேட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா 9 கொடுப்பாங்க. அடுத்து 71ல இருந்து 80 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு வந்து B1 8 பாயிண்ட் கொடுப்பாங்க. அடுத்து 61ல இருந்து 70 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு B2 கொடுத்து 7 பாயிண்ட் கொடுப்பாங்க. இப்படி 9 தரவரிசைகள் மூலமா பிரிச்சிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே. அடுத்து 6வது பாயிண்ட் பாருங்க. ஒரு பாடத்திலோ அல்லது அனைத்து பாடங்களிலுமோ டி தரப்பிரிவுக்கு கீழ் தேர்ச்சி பெற்றவர்கள் தேர்ச்சியை மேம்படுத்திக் கொள்ள 5 வாய்ப்புகள் தரப்படும் சொல்றாங்க. 7வது பாயிண்ட் பாருங்க. தேர்ச்சி அளவு டி பிரிவுக்கு கீழ் உள்ளவர்கள் தமது தேர்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதற்கு முதல் வாய்ப்பு தேர்வு முடிவு வெளியானதிலிருந்து 1 மாத காலத்தில் தரப்படும். அதனை பயன்படுத்திக் கொண்டு தேர்ச்சியை மேம்படுத்திக் கொள்வதில் வெற்றி பெற்றவர்கள் ஒரு கல்வியாண்டை வீணாக்காமல் அந்த கல்வியாண்டிலே அடுத்த உயர்கல்வி வகுப்புக்கு பயிலலாம் சொல்றாங்க. 8வது பாயிண்ட் பாருங்க. மாணவர் ஒரு பாடத்தில் பெற்ற தரப்பிரிவு குறியீட்டை கொண்டு மதிப்பெண்களை கணக்கிடுவதற்கு தரப்பிரிவு எண் × 9.5 என்ற சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும். 9 பாருங்க. மாணவரது சராசரி தர மதிப்பீட்டு எண் என்பது அனைத்து பாடங்களிலும் அவர் பெற்ற தரப்பிரிவு எண்களின் கூடுதல் வகுத்தல் மொத்த பாடங்களின் எண்ணிக்கை. அடுத்து 10வது பாயிண்ட் பாருங்க. மாணவர் பெற்ற ஒட்டுமொத்த சதவீத வளர்ச்சி வந்து 9.5 × GPA, அந்த கிரெடிட் சிஸ்டமா இருக்கு, அதை கொடுத்தா பயன்படும். இந்த 10 பாயிண்ட் இருக்கு. அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க. அடைவு தேர்ச்சியை தரைவரிசைப்படுத்தும் திட்டத்தின் பயன்கள். இதுல என்ன சார் பயன்கள் இருக்கு? முதல் பாயிண்ட் பாருங்க. 59% மதிப்பெண் பெற்றவர் 60% மதிப்பெண் பெற்றவரை விட குறைவு தேர்ச்சியுடையவர் போன்ற எண்ணங்களை கொண்டு மன அழுத்தத்தை பெறுவதை தவிர்க்கிறது. 2வது பாருங்க. மதிப்பெண் அளவில் குறிப்பிட்ட இடைவெளி பிரிவில் உள்ளோர் அனைவரும் கிட்டத்தட்ட ஒரே அளவு வல்லமை படைத்தவர்களாக கருதப்படுகின்றனர். 91 மார்க் எடுத்தவங்களுக்கு அதே தான், 93 மார்க் எடுத்தவங்களுக்கு அதே தான், 95 மார்க் எடுத்தவங்களுக்கு அதே தான். அதைத்தான் சொல்றாங்க. 3வது பாயிண்ட் பாருங்க. ஒரு மாணவரது அடைவு தேர்ச்சி தரநிலை பிற மாணவர்களது அடைவு தேர்ச்சி நிலையால் பாதிக்கப்படுவதில்லை. 4வது பாயிண்ட் பாருங்க. மாணவர்களிடையே போட்டி மனப்பான்மையை தவிர்க்கிறது. 5 பாருங்க. குறைந்தபட்ச அடைவு தேர்ச்சியை பெற தவறுபவர்கள் உடனடியாக தேர்ச்சி அளவை கணிசமான மேம்படுத்திக் கொண்டு அடுத்த கல்வி வகுப்பில் சேர அனுமதிக்கப்படுகின்றனர். இதனால் அவர்களுக்கு ஒரு கல்வி ஆண்டு வீணாவதில்லை. இதுதான் அந்த கேள்வி. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம எக்ஸஸ்ல பார்ப்போம்.